ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷனில் லெக்சர் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லெக்சர் 1 போட்டாச்சு. ஸோ அதில் வந்து நான் என்னென்ன எடுத்திருந்தேன் அப்படின்னா ஃபோர்ஸு அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லா எல்லா லாஸ்மே எடுத்தாச்சு. நியூட்டன் ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்தான். அப்புறம் வந்து எஃபிடி எப்படி வரையணும் அப்படின்ற சில ஸ்டெப்ஸும் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் லெக்சர் 1 கவர் பண்ணியிருந்த டாபிக்ஸு. ஸோ லெக்சர் 2 வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஷன் ஆஃப் பாடிஸ் இன் கான்டாக்டு அண்ட் பாடிஸ் ஹேங்கிங் வெர்டிக்கலி, இது எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம். லைக் மேக்ஸிமம் இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்கலாம். மோஸ்ட்லி எல்லாருக்குமே அந்த ஃபார்முலாஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். லைக் எல்லாருமே டயக்ராம் தனியாக எடுத்து ட்ரா பண்ணிடுவீங்க. பட் எந்தெந்த ஃபோர்ஸ் எந்தெந்த சைடு வரும் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ் எப்படி, டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி அப்படின்ற சில டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம இன்றைக்கி டீப்பாக லேர்ன் பண்ணலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட் கிளாஸ்க்கு ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துட்டா. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், லைக் நீங்களே வந்து இன்னொரு லெக்சர் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் லெக்சரை கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. ஃபைன், ஓகே. ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு புஷ் ஆர் புல் எஃபெக்டை கொடுக்கறது தான் யார் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸில் கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்ன்னு இருக்குது. கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது டைரக்ட் ஃபிசிக்கல் கான்டாக்ட், ஒரு டச் இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில். அந்த டச் இருக்கும்போது ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு லைக் வித்தவுட் ஃபிசிக்கல் கான்டாக்ட், அது டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட ஃபோர்ஸ் வந்து அங்கே என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கான எக்ஸாம்பிள் நார்மல் ரியாக்ஷன், ஃப்ரிக்ஷனல், டென்ஷன் ஃபோர்ஸ். அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லாம் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு பாடி இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லேயே இருக்க தான் ட்ரை பண்ணும். இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குன்னா அந்த யூனிஃபார்ம் மோஷன்லேயே தான் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணும். அன்லெஸ் எது வரைக்கும் அப்படின்னா இன்னொரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அது வந்து தள்ளுற வரைக்கும், லைக் அது உங்களோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுற வரைக்கும். ஓகேவா? அண்ட் மாஸ் வந்து நம்மளுக்கு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னா இனர்ஷியாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இனர்ஷியானா நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ இனர்ஷியானா என்ன அப்படின்னா ரெசிஸ்ட் எனி சேஞ்ச். அவங்களுக்கு அந்த சேஞ்சை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் யார் அப்படின்னா இனர்ஷியா. அண்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா அந்த ரெஸ்ட்டை லைக் ரெஸ்ட்லேயே இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஒரு சேஞ்சை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் யார் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஓகேவா? அண்ட் இனர்ஷியா ஆஃப் மோஷன்னாலும் அதே தான், மோஷனில் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதே மாதிரி தான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனும் கூட. அண்ட் தென் லீனியர் மொமெண்டம்னா என்ன அப்படின்னா ஒரு குவான்டிட்டி ஆஃப் மோஷன். சரியா? எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மோஷன் நீ ஒரு விஷயத்த வந்து லைக் எப்படி சொல்கிறது, லைக் அந்த குவான்டிட்டின்ற வேர்டு தான் கீவேர்டு. ஓகேவா? டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மோஷன் தான் லீனியர் மொமெண்டம். அது வெக்டர் குவான்டிட்டின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நியூட்டன் செகண்ட் லாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் நம்மளுக்கு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்? நெட் ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அந்த சேஞ்ச் அக்கர் ஆகுது இல்லையா, அந்த சேஞ்ச் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் தான் அந்த சேஞ்சும் இருக்கும். அந்த சேஞ்ச் வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஆக்சலரேஷன் தான். ஏன்னா டிபி டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு வின்னு போடுவியா? அப்போ எம் இன்ட்டு டிவி டிவைடட் பை டிடி அப்படின்னு வரும். ஸோ அந்த ஆக்சலரேஷனும் சரி அண்ட் அந்த வெலாசிட்டியும் சரி நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸோட டைரெக்ஷனில் தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் நியூட்டன் செகண்ட் லா. அண்ட் நான் அந்த ஃபார்முலா சொல்லியிருந்தேன், லைக் எம் இன்ட்டு ஏ அப்படின்னா மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது எம் இன்ட்டு ஏ ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அண்ட் மாஸ் வேரி ஆகும்போது வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது விடிஎம் டிவைடட் பை டிடி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி இந்த ஃபார்முலா வந்து ராக்கெட் ப்ரொபல்ஷன்லேயும் கன்வேயர் பெல்ட்லேயும் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இம்பல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது தான் நம்ம இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அது வந்து T1லேருந்து T2 இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். I ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் T1 to T2 F dt. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஓகே, அந்த தியரம் தான் நான் இம்பல்ஸ் மொமெண்டம் தியரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது இல்லை ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா அங்கே I is equal to F average into delta T அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அண்ட் டெல்டா பியை பொறுத்தவரை MV - U ஃபார்முலா யூஸ் பண்ணணும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்னென்னா ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமில் எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை, ஜீரோவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த டோட்டல் லீனியர் மொமெண்டம் நம்மளுக்கு கன்சர்வ்டாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்.
அண்ட் அதுக்கான ஃபார்முலாவும் எஃப்எக்ஸில் 0வாக இருக்கும்போது பி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். 2 பாடி சிஸ்டம்க்கு எழுதும்போது P1 + P2 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு சில பாயிண்ட்ஸ் ஆஃப் நியூட்டன் செகண்ட்லாம் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நியூட்டன்ஸ் ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு கான்செப்ஷுவல் ஃபோர்ஸை பற்றின ஒரு கான்செப்ஷுவல் ஐடியா கொடுத்துருக்கும். ஸோ நியூட்டன் செகண்ட்லாம் நம்மளுக்கு ஒரு குவான்டிடேட்டிவ் ஐடியா கொடுத்துருக்கும். எப்படின்னா அவங்களுக்கான யூனிட் என்ன, டைமென்ஷன் என்ன, மேக்னிடியூட் என்ன, அதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் தி செகண்ட் பாயிண்ட் யூனிஃபார்ம் மோஷன். அதாவது யூனிஃபார்ம் மோஷனாக இருக்கும்போது நம்மளுக்கு வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் 0 அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை, 0. ஸோ F இஸ் ஈக்குவல் டு MA, F இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். ஆக்சலரேஷன் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கணும். ஸோ இது தேர்ட் பாயிண்ட். அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்ல என்ன அப்படின்னா நியூட்டன் செகண்ட்லால் dP/dt அப்படின்றதும். இப்போ F எக்ஸ்டர்னல் 0 அப்படின்றப்போ நம்மளுக்கு P கான்ஸ்டன்ட் ஆகிடும், நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி. அண்ட் இதில் வந்து ஒவ்வொரு ஆக்சிஸ்க்கும் PX இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், PY இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஓகே, மொமெண்டம் டைம் கிராஃபை பொறுத்தளவில், ஐ மீன் PT கிராஃபை பொறுத்தளவில் நீங்கள் இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், இஸ் ஈக்குவல் டு tan θ. ஃபோர்ஸ் டைம் கிராஃப், அதாவது FT கிராஃபை பொறுத்தளவில் அந்த இடத்துல நீங்கள் இம்பல்ஸ் கண்டுபிடிக்கணும், லைக் ஏரியா. ஓகேவா, ஏரியாவை கண்டுபிடிச்சிங்கன்னா அது இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். ரைட்டா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைம் வெர்சஸ் ஃபோர்ஸ் சொல்லியிருந்தேன். F ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு ∆P/∆T. எப்போ அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து சேமாக இருக்கும்போது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஷின்ஸ் பார்த்தோம், அவ்வளோதான், டன். அதுக்கப்புறம் FBD பார்த்துருக்கோம் இல்லையா, நான் FBDயும் சொல்லிடுறேன். நியூட்டன்ஸ் செகண்டில் இருக்கா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இது சொல்லியிருந்தேன். ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்து நம்மளுக்கு பேர்டு ஃபோர்ஸஸ் அண்ட் இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாடிஸில் ஆக்ட் ஆவாங்க. சில பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஆக்ஷன் ஒரு டைம்லேயும் ரியாக்ஷன் ஒரு டைம்லேயும் நடக்குமான்னு கேட்டால் கிடையாது, ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கும். அண்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தாலும் அங்கே அப்ளிகபிள் ஆகும், மோஷனில் இருந்தாலும் அப்ளிகபிள் ஆகும். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நெவர் கேன்சல் ஈச் அதர், பிகாஸ் இவங்க வந்து டிஃப்ரெண்ட் பாடிஸில் ஆக்ட் ஆகிறதுனால தே நெவர் கேன்சல் ஈச் அதர். நெக்ஸ்ட்டு ராக்கெட் ப்ரொபல்ஷனில் அந்த ஃபார்முலா ரீகாயிலிங் ஆஃப் கன் அப்படிங்கும்போது லைக் மெயின் ஃபார்முலா என்ன அப்படின்னா F இஸ் ஈக்குவல் டு N/mu/T. நம்பர் ஆஃப் புல்லட், சப்போஸ் உனக்கு வந்து வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, கன்னோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, கன்னோட மாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ நீங்கள் VG இஸ் ஈக்குவல் டு N/MB/VB/mg இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ரேஷியோ மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, கேட்டால் எது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலோ அதை பார்த்து ரேஷியோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்றப்போ என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் 2 மாஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு பிளாக்கையுமே ஒரு பிளாக்கை தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் எந்த பிளாக்கு கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்றத தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கணும். அண்ட் தென் அதில் என்னென்ன நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்றத எழுதணும். மோஸ்ட்லி MG தான் இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸஸில் நம்மளுக்கு நார்மல் டென்ஷன் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, இது எல்லாமே நம்மளுக்கு கான்டாக்ட் ஃபோர்ஸஸில் இருக்கும். லாஸ்ட்டில் அதை ட்ரா பண்ணணும். ஓகே, இதுதான் நான் FBDயில் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வெயிட்னா நான் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ வந்து லைக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் எ பாடி பை த எர்த், அதுதான் நான் வந்து W இஸ் ஈக்குவல் டு MG அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இவங்க வந்து எப்போவுமே FBDயில் டவுன்வர்டில் தான் அப்பியர்ட் ஆவாங்க. நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகிறது தான் நார்மல் ஃபோர்ஸ், N இஸ் ஈக்குவல் டு MG. நெக்ஸ்ட்டு அப்பேரண்ட் வெயிட் வந்து சொல்லியிருந்தேன் கரெக்டாக. அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் எ மேன் இன் லிஃப்ட் அந்த டாபிக் சொல்லியிருந்தேன். அதில் கேஸ் 1 என்ன அப்படின்னா இப்போ லிஃப்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது அப்படின்றப்போ அந்த இடத்துல ஆக்சலரேஷன் 0. ஓகேவா, ஆக்சலரேஷன் 0வாக இருக்குது. அப்போ N - MG இஸ் ஈக்குவல் டு 0. டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே வந்து லைக் சேம் டைரெக்ஷனில், ஒரு நிமிஷம் இந்த இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறேன். இப்போது வந்து இப்படி ஒரு பிளாக் இருக்குன்னா இந்த சைடு எனக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அண்ட் இந்த சைடு எனக்கு N இருக்குது, இந்த சைடு வந்து எனக்கு MG இருக்குது அப்படின்றப்போ, இல்லை ஃபோர்ஸை கூட விட்டுருங்க, N இருக்குது இங்கே MG இருக்குது அப்படின்றப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தாங்கன்னா N - MG அப்படின்னு எழுதணும். சரியா, இஸ் ஈக்குவல் டு 0 இப்படி தான் எழுதணும். சப்போஸ் ரெண்டு ஃபோர்ஸஸ் இப்படி சேம் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இப்போது T + F இந்த மாதிரி வந்து எழுதணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தால் மைனஸ் பண்ணணும், ஒரே டைரெக்ஷனில் இருந்தால் அவங்கள வந்து ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா, அது வந்து போக போக புரியும். லைக் இன்னும் நிறையா வந்து கொஷின்ஸை கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது புரியும். ஓகே, N இஸ் ஈக்குவல் டு MG நம்மளுக்கு அப்பேரண்ட் வெயிட்டு நம்மளோட ஆக்சுவல் வெயிட்டோட ஈக்குவலாக இருக்கும். இதுதான் கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 2 வந்து லிஃப்ட் வந்து மேலே ஆக்சலரேட், அதாவது அப்போர்டில் ஆக்சலரேட் ஆகுது அப்படின்றப்போ N - MG இஸ் ஈக்குவல் டு MA.
n is equal to mg plus ma, இந்த mg ஆன்சர் வந்துடும். அப்போ n is equal to mg plus a. ஸோ நம்மளோட ஆக்சுவல் வெயிட்டை விட நம்மளோட அப்பேரண்ட் வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நம்ம வந்து கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம். அண்ட் கேஸ் நம்பர் 3ல் அண்ட் அது வந்து ரிட்டார்டிங் அப்போர்ட்ஸ், அப்போல ரிட்டார்ட் ஆகுது அப்படின்னா, ரிட்டார்டிங் அப்படின்னா ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட், அப்போ கண்டிப்பாக அது கீழே வருதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல நம்ம லைட்டராக ஃபீல் பண்ணுவோம். கேஸ் நம்பர் 4ல் லைக் டவுன்வர்டில் ஆக்சலேட் ஆனிச்சுன்னா லைட்டராக ஃபீல் பண்ணுவோம். கேஸ் நம்பர் 5ல் ரிட்டார்டிங் டவுன்வர்ட்ஸ், அப்போது ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட்டில், அப்போ டவுன்வர்ட்ஸ்னு கொடுத்துருக்குன்னா அப்போ இங்கே வந்து மேலே போகிற மாதிரி அர்த்தம். அப்போ கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கேஸ் சொல்லியிருந்தேன். சப்போஸ் அந்த லிஃப்ட்டோட கேபிள் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல நம்மளோட அப்பேரண்ட் வெயிட் நம்ம வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். அது ஒன்று கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 2ல் லைக் நம்மளோட கிராவிட்டியை விட நம்மளோட அந்த ஆக்சலேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக இருக்குது, கிராவிட்டியோடதை விட ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக அது வந்து கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து நேற்று பார்த்த டாபிக்ஸு, ஐ மீன் லெக்சர் 1ல் பார்த்த டாபிக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மோஷன் ஆஃப் பாடிஸ் இன் கான்டாக்ட் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, எழுதிக்கிறேன் ஒரு நிமிஷம். மோஷன் ஆஃப் பாடிஸ் இன் கான்டாக்ட் இதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக். மோஷன் ஆஃப் பாடிஸ் இன் கான்டாக்ட். டன். இப்போது இதில் ஃபஸ்ட்டு கேஸ் எப்படி அப்படின்னா, கேஸ் நம்பர் 1 எப்படின்னா 2 bodies in contact. ஃபஸ்ட்டு கேஸ் என்ன, 2 bodies in contact, அதாவது 2 பாடிஸ் நம்மளுக்கு கான்டாக்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கான ஆக்சலரேஷன் என்ன, அவங்களுக்கான நார்மல் ஃபோர்ஸ் என்ன. ஸோ இதில் ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைக் நிறையா கேசஸில் 2 body சிஸ்டம், 3 body சிஸ்டம் இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கான ஆக்சலரேஷன் என்ன, அவங்களுக்கான நார்மல் ஃபோர்ஸ் என்ன, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் வந்து டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இது பிளாக் நம்பர் 1 அண்ட் தென் இது வந்து பிளாக் நம்பர் 2 பாடி சிஸ்டம். ஓகேவா? அண்ட் ஃபோர்ஸ் எனக்கு இந்த டைரெக்ஷனில் ஆக்சலரேட் ஆகுது, ஃபோர்ஸ் எனக்கு இந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ எனக்கு ஆக்சலரேஷனும் எந்த டைரெக்ஷனில் இருக்கும், ஃபோர்ஸோட டைரெக்ஷனில் தான் இருக்கும். கரெக்டாக? ஓகே. இப்போது இது வந்து ஒரு சர்ஃபேஸில் இருக்குது. டன். இப்போது இதுக்கான FBD ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு M1க்கான FBD ட்ரா பண்ணிக்கோங்க. M1 எனக்கு இந்த சைடு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அண்ட் இந்த சைட்லேருந்து இவங்களுக்கு ஒரு நார்மல் ஃபோர்ஸும் இந்த சைட்லேருந்து இவங்களுக்கு ஒரு நார்மல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆவாங்க. கரெக்டாக? அப்போ அதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் தான் வரையணும் இல்லையா? அப்போ நம்ம எம்ஜி எப்போவுமே டவுன்வர்ட்ஸ். இப்போது கான்டாக்ட் ஃபோர்ஸஸில் நம்மளுக்கு நார்மல் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நார்மல் ஃபோர்ஸை ட்ரா பண்ணிக்கோங்க இங்கேருந்து இங்கே. ஓகே, இது M1க்கான FBD. M2க்கான FBD எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த சைடு நம்மளுக்கு நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷனும் இதே டைரெக்ஷன் தான். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் FBD நம்ம M1க்கான ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா? F/N ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்காங்க. அப்போது F minus N is equal to M1A. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போது செகண்ட் FBDக்கான, அதாவது M2க்கான ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ இங்கே ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் இல்லை. அப்போ N is equal to M2A. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இவங்க 2 பேரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது மைனஸ் என்னும் ப்ளஸ் என்னும் கேன்சல் ஆவாங்க. F is equal to M1A plus M2A. இப்போது ஏவை காமனாக எடுக்கணும் அப்படின்னா M1 + M2 ஏவை காமனாக எடுத்தாச்சு. நம்ம நம்மளுக்கு இப்போ இதில் வந்து சிஸ்டமோட ஆக்சலரேஷன் கேட்குறாங்கன்னா, ஆக்சலரேஷன் ஆஃப் தி சிஸ்டம் கேட்குறாங்கன்னா A is equal to F divided by M1 plus M2. ஸோ இதுதான் ஆக்சலரேஷன். ஓகேவா? மோஸ்ட்லி என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் நம்மளுக்கு தெரியும் A is equal to
எஃப் பை எம்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எஃப் நெட் பை டோட்டல் மாஸ் தான் நம்மளுக்கு ஆக்சிலரேஷன். எஃப் நெட் டிவைடட் பை டோட்டல் மாஸ் தான் நம்மளுக்கு என்னென்னா ஆக்சிலரேஷன். கரெக்டாக? இதுதான் நம்ம வந்து ஃபுல்லாகவே எப்போது நீங்கள் ஆக்சிலரேஷன் கேட்டாலும் லைக் பிளாக்ல நீங்கள் வந்து எவ்வளோ என்னென்ன ஃபோர்ஸ்லாம் அங்கே இருக்குது அண்ட் தென் எவ்வளோ மாசஸ் இருக்குது, லைக் 3 பாடிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா M1 + M2 + M3. ஓகேவா? அந்த மாதிரி. இப்போது நெக்ஸ்ட்டு நார்மல் ஃபோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த நம்ம இப்போ ஏக்கு கண்டுபிடிச்சோம்ல, ஈக்குவேஷன் 3ன்னு போட்டுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் 3-ஐ ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு நார்மல் ஃபோர்ஸ் கிடச்சிரும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி இருக்கிறது என்ன, இங்கே இது இருக்கிறது என்ன, n is equal to M2A. ஃபஸ்ட்டு ஒன்றில் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்டால் அதுலேயுமே பண்ணலாம். பட் இது தேவையில்லாத ஒரு இதாகும். ஏன்னா இங்கே எஃப்பும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அது கரெக்டாக வராது. நீங்கள் n is equal to M2A, நம்மளுக்கு தேவை n மட்டும்தான். ஓகேவா? அப்போ n is equal to M2A அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது n is equal to M2A M2A ஏக்கான ஃபார்முலா F divided by M1 + M2. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷனுக்கானது. M2F divided by M1 + M2. இதுதான் இந்த சிஸ்டம்கான ஆக்சிலரேஷன், நார்மல் ஃபோர்ஸ். கரெக்டா? ஓகே, டன். அப்போது டூ பாடிஸ் வந்து நம்மளுக்கு கான்டாக்டாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கான FBD எடுத்து எழுதணும். FBD எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கான ஈக்குவேஷன், செகண்ட் ஒன்றுக்கான ஈக்குவேஷன் அண்ட் தென் அதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கான ஆக்சிலரேஷன் கிடைக்கும். அவங்களுக்கான ஆக்சிலரேஷன் கிடச்சிருந்துச்சுன்னா நம்மளோட நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம நார்மல் ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். அக்கா இவ்வளோ ஸ்டெப்ஸ் டெரிவ் பண்ணணுமா சம் போடும்போது அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? லைக் இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து பண்ண உங்களுக்கு அது வந்து லைக் ப்ராக்டிஸ் ஆகிடும். சரியா? அதனால் அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ இதுதான் வந்து கேஸ் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு கேஸ் நம்பர் 2. இங்கே என்ன அப்படின்னா 3 பாடிஸ் வந்து கான்டாக்டில் இருக்கும்போது அவங்களுக்கான ஆக்சிலரேஷன் என்ன, அவங்களுக்கான நார்மல் ஃபோர்ஸ் என்ன. 3 பாடிஸ் இன் கான்டாக்ட். ஒரே நிமிஷம் டயக்ராம். ஓகே, இது M1 M2 M3. ஸோ எனக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ ஆக்சிலரேஷன் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். இந்த பிளாக்னால இந்த பிளாக்குக்கு வர நார்மல் ஃபோர்ஸ் N2. ஓகேவா? N1 இவங்களுக்கானதில் ஒரு நிமிஷம். இவங்களுக்கானதுலேருந்து இங்கே வர்றது N1, இங்கே N1 வரும். அண்ட் இதே மாதிரி இங்கே N2 ஆக்ட் ஆகும். சரியா? இங்கே இவங்களுக்கானது N2, இந்த சர்ஃபேஸ்லேருந்து இங்கே போகிறதும் N2, இந்த சர்ஃபேஸ்லேருந்து இங்கே வர்றது N1, அதே இந்த சர்ஃபேஸ்லேருந்து அங்கே போகிறது N1, இந்த சர்ஃபேஸ்லேருந்து லைக் இந்த வால்லேருந்து இவங்களுக்கு வர்றது N2, அதே இந்த வால்லேருந்து இவங்களுக்கு போகிறதும் N2 தான். ஏன்னா பர்பண்டிகுலராக தான், சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக தான் நம்மளுக்கு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆவாங்க. கரெக்டாக? ஓகே, இப்போ நார்மல் ஃபோர்ஸ்லாம் எழுதியாச்சு. இப்போது தனித்தனியாக நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா தனித்தனியாக எடுத்து நீங்கள் அந்த FBD போடுங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு F net divided by டோட்டல் மாஸ்னு தெரியும் இல்லையா? அப்போ ஆக்சிலரேஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டே எழுதிடலாம். F net divided by டோட்டல் மாஸ் எவ்வளோ? 3 இருக்குது. அப்போது 3 பிளாக்ஸ் இருக்குது. M1 + M2 + M3. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா ஃபார் 3 பாடி சிஸ்டம். அண்ட் தென் நார்மல் ஃபோர்ஸ்க்கு எழுதணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், லைக் FBD தனியாக ட்ரா பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஃபஸ்ட்டு M1 M2 M3 என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறாங்கன்றத ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் MG, எல்லாத்துலேயுமே MG ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆல்ரெடி நான் இங்கே சொன்ன மாதிரி N1 ஆக்ட் ஆகுறாங்க M1ல். ஓகேவா? இங்கேருந்து இந்த சைடு N1 ஆக்ட் ஆகுறாங்க. இவங்களுக்கு இங்கே N1 ஆக்ட் ஆகுறாங்க. அண்ட் தென் இங்கே N2 ஆக்ட் ஆகுறாங்க, இங்கே N2. கரெக்டாக?
ஓகேவா? ஓகே, ஃபோர்ஸு இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு இவங்க வந்து 1, இவங்க 2, இவங்க 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஈக்குவேஷன் 1க்கு FBD 1க்கு நம்ம ஈக்குவேஷன் எழுத போகிறோம். F மைனஸ் N1 ஆப்போசிட்டில் இருக்காங்க. அப்போ F மைனஸ் N1 இஸ் ஈக்குவல் டு M1A. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 2, N1ம் N2ம் ஆப்போசிட்டில் இருக்காங்க. அப்போ N1 மைனஸ் N2 இஸ் ஈக்குவல் டு M2A. ஈக்குவேஷன் நம்பர் 3, N2 மட்டும்தான் இருக்குது. அப்போ N2 இஸ் ஈக்குவல் டு M3A. கரெக்டா? இப்போது நம்மளுக்கு ஆக்சலரேஷன் கிடச்சிருச்சு. இந்த ஆக்சலரேஷனை வச்சு நம்ம நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு N1க்கான நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது நீங்கள் எந்த ஃபார்முலாவில் போடுறீங்க? N1க்கானது ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போடலாமா? ஈக்குவேஷன் நம்பர் 1ல் போட்டாலும் கிடைக்கும், 2ல் போட்டாலும் கிடைக்கும். 2ல் போட்டாலும் ஃபஸ்ட்டு உனக்கு N2க்கானது தெரியணும். அப்போ N2வை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் N1 கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1லே அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஈக்குவேஷன் 3ன்னு தான் இருக்கா? ஓகே, அப்போது A இன் ஈக்குவேஷன் 3 ஃபஸ்ட்டு N2 கண்டுபிடிச்சிக்கலாம். N2 இஸ் ஈக்குவல் டு, அதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது? M3 இருக்குது. ஏக்கு பதிலாக F டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் M3. இது வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆஃப் N2 கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் அடுத்து A இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல் போட்டிங்கன்னா N1 கண்டுபிடிச்சிடலாம். N1 இஸ் ஈக்குவல் டு F மைனஸ் M1A. அதாவது அந்த ஃபார்முலாவை அப்படியே நான் ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த சைடு இருந்த Fஐ அந்த சைடு கொண்டு போயிருக்கேன். ஸோ மைனஸ் M1A. இப்போ N1 இஸ் ஈக்குவல் டு F மைனஸ் M1. ஏக்கு பதிலாக F டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் M3. ஸோ இதை நீங்கள் LCM எடுத்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா N1 இஸ் ஈக்குவல் டு M2 ப்ளஸ் M3. F காமன் எடுத்திருக்காங்க, டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் M3. ஓகேவா? ஸோ இதுதான் N2க்கான நார்மல் ஃபோர்ஸ். டன். புரிஞ்சுதா? ஓகே, இப்போது 2 பாடிஸ் கான்டாக்டில் இருக்கும்போது அவங்களுக்கான ஆக்சலரேஷன் என்ன, நார்மல் ஃபோர்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு 3 பாடிஸ் இருக்கும்போது அவங்களுக்கான ஆக்சலரேஷன் என்ன, நார்மல் ஃபோர்ஸ் என்னன்றதையும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஐடென்டிக்கல் பாடிஸாக இருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து MM எல்லாத்துலேயுமே சேம் வேல்யூ, மாஸ் வந்து சேமாக இருக்குது அப்படின்றப்போ அவங்களுக்கான ஆக்சலரேஷன் நார்மல் ஃபோர்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். கேஸ் நம்பர் 3. கேஸ் நம்பர் 3, identical bodies. N identical bodies in contact. ஸோ ஃபஸ்ட்டு நான் டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாருமே ஐடென்டிக்கலாக இருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இதில் எல்லாருக்குமே மாஸ் வந்து M தான். M. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ ஆக்சலரேஷனும் இந்த டைரெக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். இதே மாதிரியே ஐடென்டிக்கலாக MN வரைக்கும் இப்படி ஐடென்டிக்கலாக இருக்காங்க. ஓகே, டன். இவங்க 1 2 3 4 5 அண்ட் தென் N. கரெக்டா? ஃபஸ்ட்டு இவங்களுக்கான ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா F டிவைடட் பை NM. நான் ஏன் NMன்னு சொல்கிறேன்னு தெரியுதா? எவ்வளோ மாஸ் இருக்கோ அந்த வேல்யூவை போட்டு, இப்போ வந்து இந்த 5 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 5 மட்டும்தான் இருக்குது அப்படின்றப்போ 5M அப்படின்னு தான் போடணும். ஓகேவா? ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் மாசஸ் இருக்குது அப்படின்றத மல்டிபிள் பண்ணி போட வேண்டியதான். ஓகே, இதுதான் ஆக்சலரேஷன் ஈஸியாகவே கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான FBD நம்ம ட்ரா பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம். இப்போது இவங்களுக்கான டயக்ராம் நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரே நிமிஷம். ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ இப்படி இருக்குன்னா
இதில் வந்து ஒரு 3 சிஸ்டம் எடுத்துக்கலாமா, ஒரு 3m எடுத்துக்கலாம். அண்டு நீங்கள் வந்து ஒரு m, இங்கே வந்து ஒரு m எடுத்துக்கோங்க. ஓகே, m m m அண்ட் இங்கே வந்து m. ஸோ இதுதான் லாஸ்ட்டு. இது வந்து 1l, இது வந்து 2l, இது வந்து 3l. இங்கே வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆவாங்க. அண்ட் இங்கேருந்து இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த இந்த சைடு ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகும். இப்போது ஆப்போசிட்டில் இருக்குது, எஃப்பும் என்னும் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ f மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு ml. கரெக்டா? இன்டூ ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா f டிவைடட் பை nm. புரிஞ்சுதா? அப்போ n இஸ் ஈக்குவல் டு f மைனஸ் mlf டிவைடட் பை nm. நான் ஒன்றுமே பண்ணல, இந்த சைடு இருக்க எஃப்ஐ இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ n இஸ் ஈக்குவல் டு எஃப்ஐ காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் இந்த எம்மும் கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் எல் பை என். இதுதான் நார்மல் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அவ்வளோதான். இதுதான் n ஐடென்டிக்கல் பாடிஸ்க்கான நார்மல் ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும். ஓகே, இப்போது 3 கேசஸ்மே பார்த்தாச்சு. லைக் இது எதுக்கு அப்படின்னா, மோஷன் ஆஃப் பாடிஸ் நம்மளுக்கு ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும் போது அவங்களுக்கான ஆக்சலரேஷன் என்ன, நார்மல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட்டு, ஒரு ஸ்ட்ரிங்கில் சிஸ்டம் ஆஃப் மாசஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கான, இப்போ தான் நம்ம இன்னொரு டாபிக் புதுசாக பார்க்க போகிறோம். லைக் இன்னொரு ஃபோர்ஸ், அது வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வெயிட் பார்த்தாச்சு, நார்மல் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்ஷன் ஃபோர்ஸ். அதுக்கு முன்னாடி சிஸ்டம் ஆஃப் மாஸ் டைடு பை ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு டென்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டென்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது லைக் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணால் அடியில் இருக்க மாலிகுல்ஸ் 2 பக்கமும் இழுக்கும். சரியா? அந்த இழுக்குது இல்லையா, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டென்ஷன் இஸ் த ஃபோர்ஸ் டெவலப்ட் இன்சைட் அ ஸ்ட்ரிங் when it is stretched. இதுதான் வந்து அதுக்கான டெஃபினேஷன். ஸோ எழுதிக்கோங்க, டென்ஷன் இஸ் தி ஃபோர்ஸ் developed inside a string when it is stretched. ஓகே, டென்ஷன் எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ட்ரிங்குக்கு அவுட்வேர்டில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இழுக்கும். ஓகேவா? நீ வந்து பாடியும் லைக் ஸ்ட்ரிங்கும் பாடியும் அட்டாச் பண்ணியிருந்தா அந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணுன்னா அந்த பாடியை அவுட்வேர்டில் தான் பிடிச்சி இழுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இப்படி ஒரு பிளாக் இருக்குது, இங்கே வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்குன்றப்போ அவுட்வேர்டில் தான் இருக்கும். இந்த பிளாக் வந்து அவுட்வேர்டில் ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும், அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங் வந்து அவுட்வேர்டில் ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கே அவுட்வேர்டில் ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் அண்ட் இங்கே அவுட்வேர்டில் ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். புரியுதா அப்போ எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ டைரக்ஷன் ஆஃப் டென்ஷன் எப்போவுமே வந்து அவே ஃப்ரம் தி கான்டாக்ட் பாயிண்டில் தான் இருக்கும். எழுதிக்கோங்க, டைரக்ஷன் ஆஃப் டென்ஷன் அவே ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், அதாவது அவுட்வேர்டில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து லைக் செகண்ட் பாயிண்ட்டு. இப்போ டென்ஷன்னா என்ன, அது வந்து இப்போ ஒரு ரோப்பையே நீ இழுக்கிற அப்படின்னா அதுதான் டென்ஷன். சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ ஒரு ரோப்பை நீ இழுத்துட்டு இருக்க அப்படின்னா அதுதான் டென்ஷன். ஓகேவா? அது எப்போவுமே அவுட்வேர்டில் தான் வந்து அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அண்ட் தென் இப்போது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து லைக் இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி ஒரு ராட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராடில் இது வந்து பி, இது வந்து ஏ, இதுதான் ஒரு ஏபி செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரிங் வந்து இஃப் ஸ்ட்ரிங் இஸ் லூஸ் அந்த இடத்துல டென்ஷன் வந்து 0வாக இருக்கும். சரியா? ஸ்ட்ரிங் வந்து லூஸாக இருக்கும்போது டென்ஷன் 0. இது பாயிண்ட் நம்பர் 3. அண்ட் தென் அதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா,
இப்போ வந்து எந்த விதம் எப்படி சொல்கிறது, இப்போ சிஸ்டம் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா, அது ஐ மீன் ரெஸ்ட்டில் அப்படின்னா ரோப் வந்து டைட்டாக இருக்குது, லைக் ஸ்ட்ரெச் ஆகலை. ஓகேவா, அப்படின்றப்போ அதை டென்ஷன் வந்து நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதையும் எழுதிக்கோங்க. இதே இதிலே இருக்க இந்த ஏபி செக்ஷனில் இந்த ராடு வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அப்போது நம்மளுக்கு சிஸ்டம் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு டென்ஷன் வந்து ஈக்குவல் டு ஃபோர்ஸ், மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். இது ஒரு பாயிண்ட். ஓகேவா, அப்போது ஒரு ஸ்ட்ரிங் லூஸாக இருந்தால் அந்த இடத்துல டென்ஷன் 0. இதுவே அந்த ஸ்ட்ரிங் வந்து அந்த ரோப் வந்து டைட்டாகவோ இல்லை வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். டன். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு, டென்ஷன் வந்து சடனாக சேஞ்ச் ஆகும். டென்ஷன் கேன் சேஞ்ச் சடன்லி பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோப் வந்து சடன்லி டைட் ஆகிடுச்சு, எந்த விதமான ஸ்ட்ரெச்சும் அங்கே இல்லை அப்படின்றப்போ டென்ஷன் வந்து நம்மளுக்கு ஜம்ப் ஆகும், சடனாக சேஞ்ச் ஆகும். அண்ட் எப்போவுமே வந்து அவுட்வேர்ட் டைரெக்ஷனில் தான் இருப்பாங்க. அதை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. ஓகே, டென்ஷன் கேன் சேஞ்ச் சடன்லி எழுதிக்கோங்க. டென்ஷன் கேன் சேஞ்ச் சடன்லி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து அனதர் பாயிண்ட் என்னென்னா ஃபோர்ஸ் ஆஃப் டைரக்ஷன் ஆல்வேஸ் புல் அவே. அதுதான்டா கொடுத்துட்டே இருக்காங்க ஆப்போசிட்டில். ஓகே, அதாவது ஆன் எனி பிளாக் கனெக்டட் டு ஸ்ட்ரிங் ஆரோஸ் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பிளாக்குக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் இருக்கும். இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். இன்னொரு விஷயம் இது விட்டுருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங். அதாவது இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் அப்படின்றது ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரெச் ஆனால் தானே அந்த இடத்துல மோஷன் நடக்கும். ஸோ ஸ்ட்ரெச்சே ஆகலைன்னா அங்கே வந்து அன்ஈக்குவல் மோஷன் தான் இருக்கும். அப்படின்ற இடத்துல ஆக்சலரேஷன் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் சேமாக இருக்கும். ஓகேவா, இப்போது இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கில் எழுதிக்கோங்க. இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் சேம் ஆக்சலரேஷன். அதாவது ஸ்ட்ரெச் ஆனால் தானே இந்த இடத்துல டென்ஷனே க்ரியேட் ஆகும். ஸ்ட்ரெச்சே ஆகலை, அப்போ அங்கே ஒரு அன்ஈக்குவல் மோஷன் இருக்குது. அப்படின்றப்போ அங்கே ஆக்சலரேஷன் சேமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு நிமிஷம் டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, டன். இது ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போது இந்த ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ்ஸாக இருக்குது அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்குது. அப்படின்றப்போ இந்த புள்ளி வந்து ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்ட்ரிங் லைட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போது டென்ஷன் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். எழுதிக்கோங்க. இஃப் த ஸ்ட்ரிங் இஸ் மாஸ்லெஸ், ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ்ஸாக இருக்குது அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்குது. ஃப்ரிக்ஷன்லெஸ் அப்படின்னா அந்த இடத்துல சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அப்படின்றப்போ டென்ஷன் வந்து த்ரூ அவுட் தி ஸ்ட்ரிங் சேமாக தான் இருப்பாங்க. ஸோ நோட் இட் டவுன். If the string is massless and frictionless அப்படின்றப்போ tension same everywhere. டனா? ஓகே, நெக்ஸ்ட்டு மாஸ்லெஸ்ஸாக இருக்குது ஆனால் அந்த புள்ளிக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்றப்போ டென்ஷன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஃப்ரிக்ஷன் புள்ளியில் ஃப்ரிக்ஷன் இருந்தால் ஸோ அந்த இடத்துல ஃபோர்ஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ்ஸாகவும் இருக்குது, ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாகவும் இருக்குது அப்படின்றப்போ டி வந்து எல்லா இடத்துலையும் சேமாக இருக்கும். இப்போ இங்கே மாஸ்லெஸ்ஸாக மட்டும் இருக்குது ஆனால் ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்றப்போ அந்த இடத்துல டி வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஓகே, ஸோ இதே எழுதிக்கோங்க. மாஸ்லெஸ் பட் ஹாவ் ஃப்ரிக்ஷன் அப்படின்றப்போ டி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ டி சேஞ்சஸ். ஓகே, டன். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஸ்ட்ரிங் இஸ் நாட் லைட். அதாவது
ஸ்ட்ரிங்குக்கு மாஸ் இருக்குது அப்படின்றப்போ டென்ஷன் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அதுதான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அது வேண்டாம். ஃப்ரிக்ஷன் ப்ளஸ் ஹெவி ஸ்ட்ரிங். ஃப்ரிக்ஷன் இருக்குது, ஸ்ட்ரிங்கும் வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்றப்போ டென்ஷன் எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகும். இந்த ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஃப்ரிக்ஷன் இருக்குது ப்ளஸ் ஹெவி ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்றப்போ டென்ஷன் வேரிஸ். ஓகேவா? லைக் அந்த ஆப்ஜெக்ட்டு புள்ளிக்கு நடுவில் இருக்க ஃப்ரிக்ஷன் வந்து ஹெவியாகவோ ஸ்ட்ராங்காகவோ, லைக் ஸ்ட்ரிங் வந்து ஹெவியாக இருந்துச்சுன்னா டென்ஷன் வெரி ஆகும். அந்த மாதிரி. ஓகேவா? மோஸ்ட்லி எல்லா வேல்யூஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரிங் லைட்டாக இல்லைனாலும் டென்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரிங் ஹெவியாக இருந்தாலும் ஹெவியாக இருக்குது ப்ளஸ் ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்றப்பையும் நம்மளுக்கு டென்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் இது வந்து ஒரு இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் வந்து எப்போ ரோப்பில் டைரெக்டாக அப்ளை ஆகுதோ அந்த இடத்துல நம்மளுக்கு அப்ளை ஆகிற ஃபோர்ஸும் நம்மளோட டென்ஷனும் ஈக்குவல். ஓகேவா? இப்போது மேன் வந்து ஒரு ஆள் வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இழுக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாருல, அந்த ஃபோர்ஸும் நம்மளோட டென்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நோட் இட் டவுன். ஃபோர்ஸ் directly applied to rope அப்படின்றப்போ T is equal to applied force. டன்னா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து சிஸ்டம் ஆஃப் மாஸ் டைடு பை ஸ்ட்ரிங்கில் சில காமன் பாயிண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன அந்த லாஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லைக் ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுற பாயிண்ட்ஸ். ஓகே, நான் ஃபஸ்ட்லேருந்து இப்போ ஒரு தடவை ரீகால் கொடுத்துறேன். டென்ஷன் அப்படின்றது இப்போது ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணுற அப்படின்றப்போ அதுலேருந்து நீ இழுக்கிற இல்லையா, அந்த ஸ்ட்ரெச் ஆகுதுல்ல, அதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த புல் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்மளுக்கு டென்ஷன். ஓகேவா? ஸோ த ஃபோர்ஸ் டெவலப்ட் இன்சைட் அ ஸ்ட்ரிங் வென் இட் இஸ் ஸ்ட்ரெச், இதுதான் வந்து டென்ஷன். டென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எப்போவுமே அவுட்போர்டில் தான் நம்மளுக்கு புல் ஆகும். இது ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரிங் உனக்கு வந்து லைக் எப்படி சொல்கிறேன், அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்றப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு டென்ஷன் வந்து ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் ஸ்ட்ரிங் வந்து லூஸாக இருக்குது அப்படின்றப்போ T இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸ்ட்ரிங் லூஸாக இருந்துச்சுன்னா T இஸ் ஈக்குவல் டு 0. ஸ்ட்ரிங் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, ஐ மீன் டைட்டாக ரோப்பை டைட்டாக்கி அது ஸ்ட்ரெச்சே ஆகாமல் ஸ்ட்ரிங் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்றப்போ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா? அண்ட் தென் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்காக இருக்கும்போது அந்த இடத்துல ஆக்ஸலரேஷன் எல்லா ஆக்ஸலரேஷனும் சேமாக இருக்கும். இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னா இப்போ வந்து ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆனால் தானே அந்த இடத்துல ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு மோஷன் நடக்கும். ஸ்ட்ரிங்கே ஸ்ட்ரெச் ஆகலை அப்படின்றப்போ அந்த இடத்துல அன்ஈக்குவல் மோஷன் நடக்கும். ஸோ இன்எக்ஸ்டென்சிபிள் ரோப்பில் நம்மளுக்கு ஆக்ஸலரேஷன் சேம். அண்ட் தென் ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ்ஸாக இருக்குது அண்ட் தென் ஃப்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னா அங்கே அவங்களுக்கான டென்ஷன் வந்து நம்மளுக்கு என்னென்னா எல்லா இடத்துலையும் சேமாக இருப்பாங்க. எப்போது மாஸ்லெஸ்ஸாக இருக்குது ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்றப்போ டென்ஷன் எல்லா இடத்துலையும் சேமாக இருப்பாங்க. சப்போஸ் ஃப்ரிக்ஷன் இருக்குது மாஸ்லெஸ்ஸாக மட்டும்தான் இருக்குது அப்படின்றப்போ டென்ஷன் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அண்ட் வேறு என்ன பாயிண்ட் சொன்னேன், ஸ்ட்ரிங் வந்து லைட்டாக இல்லை அப்படின்னா லைக் ஃப்ரிக்ஷன் ப்ளஸ் ஹெவி ஸ்ட்ரிங்காக இருக்குது, லைட்டாக இல்லாமல் ஸ்ட்ரிங் ஹெவியாக இருக்குது அண்ட் தென் அங்கே ஃப்ரிக்ஷனும் இருக்குது அப்படின்றப்போ டென்ஷன் வேரி ஆகும். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபோர்ஸை நீ வந்து டைரெக்டாக அந்த ரோப்பில் அப்ளை பண்ணும்போது நீ அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் டென்ஷனும் அந்த இடத்துல ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, டன். இதுதான் வந்து சிஸ்டம் ஆஃப் மாசஸ் டைடு பை ஸ்ட்ரிங்ஸ். நெக்ஸ்ட்டு பிரேக்கிங் ஸ்ட்ரென்த்னால் என்னன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நான் எழுதுகிறேன், நீ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் if you want நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் is the maximum tension which a string can bear without breaking. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பிரேக்கிங் ஸ்ட்ரென்த். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரான்ஸ்லேஷ்னல் ஈக்குவலிபிரியம் டாபிக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஓகே, ட்ரான்ஸ்லேஷ்னல் ஈக்குவலிபிரியம் அப்படின்னா பாடி ரெஸ்ட்டில் இருக்குது, இல்லைனா வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு நெட் ஃபோர்ஸ் 0.
நெட் ஃபோர்ஸ் 0 ஆகும்போது நம்மளுக்கு பாடி ஈக்குவலிபிரியமில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஈக்குவலிபிரியம்னா என்ன? பாடி ரெஸ்ட்டில் இருக்குது, இல்லைனா வந்து அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றப்போ நெட் ஃபோர்ஸ் நம்மளுக்கு 0. நெட் ஃபோர்ஸ் 0னா கண்டிப்பாக பாடி எதில் இருக்குது? ஈக்குவலிபிரியமில் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ எழுதிக்கோங்க. ட்ரான்ஸ்லேஷனல் ஈக்குவலிபிரியம். ட்ரான்ஸ்லேஷனல் ஈக்குவலிபிரியம். இந்த இடத்துல if body is in rest, if body is in rest or in constant speed, the net external force is 0 and then the body is in equilibrium. Body is in equilibrium. Done. இப்போ summation of f is equal to 0. ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம்னா என்ன, டைனமிக் ஈக்குவலிபிரியம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸ்டாட்டிக் அப்படின்னா ரெஸ்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவலிபிரியம்கான நேம் ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னா அந்த ஈக்குவலிபிரியம்கான நேம் டைனமிக் ஈக்குவலிபிரியம். எழுதிக்கோங்க. ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் அப்படின்னா இஃப் பாடி இஸ் இன் ரெஸ்ட். டைனாமிக் ஈக்குவலிபிரியம் அப்படின்னா இஃப் பாடி இன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகேவா? டன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த கார் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றப்போ அந்த இடத்துல ஆக்சலரேஷன் இருக்காது. ஆக்சலரேஷன் இல்லைன்னா இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போது அது ஈக்குவலிபிரியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்ஒய் டைரெக்ஷன்ஸில் இது எக்ஸு அண்ட் ஒய் டைரெக்ஷன்ஸில் எஃப்எக்ஸு சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸும் நம்மளுக்கு 0 தான் அண்ட் சமேஷன் ஆஃப் எஃப்ஒயும் நம்மளுக்கு 0 தான். மீன்ஸ் இதுக்கான மீனிங் என்னென்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் வந்து பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கான மீனிங் என்னென்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரான்ஸ்லேஷனல் ஈக்குவலிபிரியம். அண்ட் தென் லாமிஸ் தியரம் அப்படின்னா எழுதிக்கோங்க. லாமிஸ் தியரம் அப்படின்றது என்னென்னா இப்போ பாடி வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்குது, 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்ற கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு அந்த 3 ஃபோர்ஸஸும் ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். அந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம லாமிஸ் தியரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ட்ரையாங்கிள் எந்த ரூலை ஃபாலோ பண்ணணும்னா வெக்டர் அடிஷன் ரூலை ஃபாலோ பண்ணும். எழுதிக்கோங்க. If body is in equilibrium with 3 forces, if body is in equilibrium with 3 forces, they form a triangle which obey vector addition rule. So அதுதான் லாமிஸ் தியரம். ஒரு நிமிஷம் நான் டயக்ராம் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே F1 sin 1 alpha, F2 sin beta, F3 sin டன். ஸோ இதுதான் டயக்ராம். இங்கே வந்து இவங்களுக்கான ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. F1 டிவைடட் பை சைன் ஆல்ஃபா, அதாவது ஒரு நிமிஷம் நான் எழுதிக்கிறேன். F2 டிவைடட் பை சைன் பீட்டா அண்ட் F3 டிவைடட் பை சைன் காமா. இதுதான் இவங்களுக்கான ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து அங்கங்கே போல் ஹேங் ஆகிருக்கும். கரெக்டாக? அது வந்து லைக் ஸ்ட்ரீட் லைட் போலில் 3 ரோப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹேங் ஆகிருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. லைக் வில்லேஜ் சைட்லலாம் மோஸ்ட்லி இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு டென்ஷன் ஈக்குவலைஸ் ஆகும். ஓகேவா? அந்த இடத்துல டென்ஷன் ஈக்குவலைஸ் ஆகும். அப்படி ஆகுறப்போ நம்ம வந்து இந்த லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு? இன்னொரு அன்னோன் டென்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இதுதான் லாமிஸ் தியரம் அண்ட் ட்ரான்ஸ்லேஷனல் ஈக்குவலிபிரியம் சொல்லிட்டேன்.
அண்ட் தென் நான் லாஸ்ட்டில் கொஷின் சால்வ் பண்ணுறேன். இன்னும் வந்து ஒரு டாபிக் இருக்குது, லைக் டென்ஷன் மட்டும் கண்டுபிடிக்கிறது. அது கண்டுபிடிச்சிட்டு அந்த கான்செப்ட் முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டில் வந்து கொஷின் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? லைக் நான் நிறைய கொஷின் எடுத்து வச்சுருக்கேன், ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக் எழுதிக்கோங்க. மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் ப்ராக்கெட்டில் ஹரிசாண்டலி ஆர் வெர்டிக்கலி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ்னு பார்த்தாச்சேக்கா அப்படின்னா அதில் நம்ம ஆக்ஸலரேஷனும் நார்மல் ஃபோர்ஸ் மட்டும்தான் பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போது நம்ம டென்ஷனை வச்சும் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் ஆக்ஸலரேஷனும் நார்மல் ஃபோர்ஸும் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ ஆக்ஸலரேஷனையும் டென்ஷனையும் கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஸோ கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 1. 2 connected bodies. 2 connected bodies. ஓகே, ஒரே நிமிஷம் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது பிளாக் 1, இது பிளாக் 2. இப்போது M1 M2 இந்த சைடு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அண்ட் ஆக்ஸலரேஷனும் அதே ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அதே டைரெக்ஷனில் தான் ஆக்ஸலரேஷனும் ஆக்ட் ஆகும். இப்போ இவங்களுக்கான FBD வரீங்களேன், இந்த பிளாக்லேருந்து அவுட்வேர்டில் ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இந்த பிளாக்லேருந்து அவுட்வேர்டில் ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இவங்களுக்கான FBD ட்ரா பண்ணிங்கன்னா M1க்கான FBD ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷன் அண்ட் தென் டென்ஷன் நம்மளுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன். நெக்ஸ்ட்டு M2க்கான FBD டென்ஷன் இந்த டைரெக்ஷன், ஆக்ஸலரேஷன் இந்த டைரெக்ஷன். ஓகே, இவங்களுக்கான ஈக்குவேஷன் இப்போ எழுதுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1, F மைனஸ் T, அதாவது ஆப்போசிட்டில் இருக்காங்க, Fவும் Tயும் ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஸோ F மைனஸ் T இஸ் ஈக்குவல் டு M1A, இது ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி T இஸ் ஈக்குவல் டு M2A, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இவங்களை ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆக்ஸலரேஷன் கிடைக்கும். ஆனால் ஆக்ஸலரேஷனுக்கு நம்ம நார்மலாக என்ன தெரியும், A இஸ் ஈக்குவல் டு F டிவைடட் பை M1 + M2, இதுதான் ஆக்ஸலரேஷன். இது நம்மளுக்கு ஆக்சுவலாக தெரியும். ஓகேவா? இப்போ டென்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 2ல் நம்ம ஆக்ஸலரேஷனுக்கான ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ M2 F டிவைடட் பை M1 + M2, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 பாடி சிஸ்டம்க்கு எப்போவுமே ஈஸியாக இருக்கும். 3 பாடி சிஸ்டம்க்கும் ஈஸியாக தான் இருக்கும். பட் நீங்கள் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இதுதான் வந்து 2 பாடி சிஸ்டம்க்கான டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கேஸ் நம்பர் 2. கேஸ் நம்பர் 2ல் 3 connected bodies. ஒரே நிமிஷம் டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷன், ஆக்ஸலரேஷன் இந்த டைரெக்ஷன். இது M1, இவங்க M2, இவங்க M3. இங்கே பிளாக் 1லேருந்து அவுட்வேர்டில் ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ், M2லேருந்து ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இங்கே இவங்கள்ட்டேருந்து ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ், அதாவது ஸ்ட்ரிங்கை 2 சைடும் இழுக்கிறாங்க, அதுதானே மீனிங். ஸோ இங்கேருந்து அவுட்வேர்டில் ஒரு டென்ஷன், இங்கேருந்து அவுட்வேர்டில் ஒரு டென்ஷன். கரெக்டாக? இப்போது ஆக்ஸலரேஷன் நம்மளுக்கு தெரியும், F டிவைடட் பை M1 + M2 + M3 அப்படின்றது. ஸோ இதுதான் ஆக்ஸலரேஷன். ஓகே, இப்போது இவங்களுக்கான டென்ஷன் ஃபஸ்ட்டு T1 என்ன அப்படின்னா, அங்கே நீ நார்மல் ஃபோர்ஸ்க்கு எழுதுனல்ல, லைக் N1க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதே தான் அங்கே என்னன்னு எழுதியிருப்பீங்க, இங்கே Tன்னு எழுத போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ M2 + M3 டிவைடட் பை M1 + M2 + M3 அண்ட் T2 இஸ் ஈக்குவல் டு M3 F டிவைடட் பை M1 + M2 + M3. ஒரே நிமிஷம் பாக்ஸ் போட்டுக்கிறேன். டன். ஸோ இதுதான் வந்து 3 பாடிஸ் கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கான டென்ஷன். ஏன்க்கா இதை நீங்கள் அதிலே சேர்த்து எடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு டென்ஷனுக்குன்னு சில கண்டிஷன் சொன்னேன் இல்லையா, அது சொன்னால் தான் லைக்
டென்ஷன்னா என்னன்னே உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக தான் நான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிவிட்டு நான் இப்போது இதை எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் என்ன அப்படின்னா டென்ஷன் இன் எ ராட். இதை நிறைய ட்விஸ்ட் பண்ணி இதில் இருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் ஆக்டிவாக பாருங்கள். ஒரே நிமிஷம், நான் இவங்களுக்கான டயக்ராம் மட்டும் வரைஞ்சிறேன். ஸோ இதுதான் வந்து எல், அதாவது டோட்டல் ராடோட லென்த்து. ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுறாங்க, அப்போ ஆக்சிலரேஷனும் இந்த டைரெக்ஷனில் தான் இருப்பாங்க. அண்டு இங்கே வந்து இங்கேருந்து இவங்களுக்கான டென்ஷன் டி, இங்கேருந்து இவங்களுக்கான டென்ஷன் டி, அவங்க எம். இஃப் ராட் வந்து யூனிஃபார்மாக இருக்குது, இஃப் யூனிஃபார்ம் ராட் அப்படின்றப்போ இந்த எக்ஸ் தான் நம்மள்கிட்ட கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு F minus T is equal to MA, T is equal to F minus MA, இப்போ T is equal to F minus MA கான ஃபார்முலா F divided by M. கரெக்டாக? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அட் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் எண்ட், அதாவது இந்த பார்ட்டுக்கான டென்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் இப்போ சொன்னது டோட்டல் ராடுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேவா? இப்போது இந்த எக்ஸுக்கானது இது மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்போ நான் அதை செப்பரேட்டாக எடுத்து ட்ரா பண்ணுறேன். ஒரு நிமிஷம். இப்போது இவங்களுக்கான டென்ஷன் மட்டும் கேட்குறாங்கன்னா, இந்த சைடு டென்ஷன், இந்த சைடு ஃபோர்ஸ் அண்ட் இந்த சைடு ஆக்சிலரேஷன். ஸோ இவங்களுக்கானது கேட்கும்போது ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. T is equal to F 1 minus X divided by L. ஸோ இந்த ஃபார்முலா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வச்சு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ டென்ஷன் இன் இயர் ராடில் இந்த 2 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் ராடுக்கும், இது வந்து யூனிஃபார்ம் ராட், இந்த ராடுக்குமே கேட்டாங்கன்னா அவங்களுக்கானது F மைனஸ், அதாவது T is equal to F minus F divided by M. ஓகேவா? அண்ட் இவங்களுக்கு இந்த எக்ஸ் பார்ட்டுக்கு மட்டும் கேட்குறாங்க அப்படின்றப்போ T is equal to F minus 1 minus T is equal to F into 1 minus X divided by L. ஓகே, ஸோ இதுதான் வந்து டென்ஷன் நியர் ராடு கான்செப்ட். ஸோ இந்த டென்ஷன் நியர் ராடில், ஸோ இன்சைட் ராடுக்குள்ளே நம்மளுக்கு டென்ஷன் வந்து இழுக்கும்போது ஒரு எண்ட்லேருந்து நீ இன்னொரு எண்டுக்கு, ஃப்ரீ எண்டுக்கு இழுக்கும்போது டென்ஷன் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதுதான் இந்த கான்செப்டு. நெக்ஸ்ட் என்ன டாபிக் இருக்குது? ஓகே, பாடிஸ் வந்து ஹேங்கிங் வெர்டிகலி. இது பார்த்துட்டு கேஸ் நம்பர் 2ல் ஆக்சிலரேட் அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் டன் முடிஞ்சு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது பார்த்துட்டு நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். சரியா? ஓகே, பாடிஸ் ஹேங்கிங் வெர்டிகலி எழுதிக்கோங்க. பாடிஸ் ஹேங்கிங் வெர்டிகலி. ஸோ என்ன அப்படின்னா, லைக் M2, M3, M1 அப்படின்னு சொல்லிட்டு செவரல் மாசஸ் நம்மளுக்கு ஒரே ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அவங்களுக்கான டென்ஷன் என்ன அப்படின்றது தான் இந்த கான்செப்டு. ஸோ ஒரே நிமிஷம் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லெசனில் ட்ரா பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்கும். இவங்க M3, இவங்க M2 அண்ட் இவங்க M1. இவங்களுக்கான டென்ஷன் T2, இவங்களுக்கான டென்ஷன் T1 அண்ட் இவங்களுக்கான டென்ஷன் T3. ஸோ இந்த ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? இஃப் இதில் இருக்க எல்லா பாடிஸும் ஈக்குவலிபிரியமில் இருக்குன்னா கண்டிப்பாக இவங்களுக்கான நெட் ஃபோர்ஸ் நம்மளுக்கு 0. இப்போ இவங்களுக்கான தனித்தனியாக இவங்களுக்கான FBD ட்ரா பண்ணுங்கள். T3 டிவைடட் பை இங்கே M3G, இங்கே T2 அண்ட் M2க்கான டயக்ராம் T2 divided by M3G plus T and M1க்கான டயக்ராம் D1 divided by M1G. ஸோ இதுதான் இந்த 3க்கான FBD. ஓகேவா? நான் ஏன் இதை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டு போயிட்டேன்னா இது FBD ரொம்ப ஈஸி. ஓகேவா?
ஆக்சுவலாக இந்த சாப்டர் வந்து ஒரு ஸ்கோரிங் சாப்டர் தெரியுமா? இதில் வந்து உனக்கு கான்செப்ட்ஸ் மட்டும் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன், லைக் இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோரிங் சாப்டர். லைக் அந்த மங்கி ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் எங்களோட இன்ஸ்டியூட்டில் கேட்டுகிட்டே இருந்த ஒரு ப்ராப்ளம் அது. அதுக்கு ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் வரும். அதை மக்கடிச்சு கூட நாங்கள் போய் இங்கே எழுதிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த சாப்டர்லேருந்து மோஸ்ட்லி டென்ஷன்லேருந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. அண்டு அந்த புள்ளி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருந்தது. ஃப்ரிக்ஷன்லாம் மோஸ்ட்லி ரேர் தான். ஃப்ரிக்ஷனையும் புள்ளியையும் கனெக்ட் பண்ணி வேணால் சில கொஷின்ஸ் கேட்டாங்க. ஸோ நான் அது எல்லாமே லைக் இன்னும் இந்த லெக்சர் முடிஞ்சிருச்சா, லைக் டுமாரோ வந்து புள்ளி ரிலேட்டட் அந்த கான்செப்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதில் ரிலேட்டடாக கொஞ்சம் கொஷின்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன் ஒரு லெக்சர் போகும். 2 லெக்சர் ஆச்சா? ஓகே, மொத்தம் 4 லெக்சர் இந்த லெசனுக்கு. அதில் நம்ம வந்து ஒரு லெக்சர் வந்து ஃபுல்லாக கொஷின் சால்விங் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ கொஷின் சால்விங் எடுத்துக்கிட்டால் மொத்தம் 5 லெக்சர் லாஸ் ஆஃப் மோஷன். சத்தியமாக சொல்கிறேன், செம ஈஸி ஸ்கோரிங் சாப்டர் தெரியுமா? நீ கான்செப்ட்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். லைக் இந்த சாப்டர் மாதிரி ஈஸியான சாப்டர் எங்கேயுமே பார்க்க மாட்டேன். இதெல்லாம் இல்லை, எல்லாத்துலேயுமே கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் ஈஸி தான். பட் இதில் இன்னுமே ஈஸி. ஓகேவா? ஓகே, கதை பேசினது போதும், நம்ம கான்செப்ட்ஸ்குள்ளே போகலாமா? இப்போது ஃபஸ்ட்டு M3க்கானதில் இல்லை M1க்கானதில் ஈக்குவேஷன் எழுதுங்க. T1 is equal to M1G, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. M2க்கானதில் T2 is equal to T1 plus M3G, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. T3ல M3G T2 plus M3G, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இப்போ T2க்கான டென்ஷன் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா M1 plus M2G, இங்கே M2Gன்னு எழுதிக்கோங்க. M1 plus M2G. T3 is equal to, இந்த இடத்துல M1 plus M2 காமனாக G எடுத்திருக்காங்க. T3 is equal to அதே மாதிரி Gயை வந்து காமனாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த T2ன்னு இடத்துல நம்ம அந்த T2க்கான வேல்யூ என்ன? M1 plus M2G தானே. அந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் M3G. இப்போ காமனாக G எடுத்துட்டிங்கன்னா M1 plus M2 plus M3G. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து பாடி இஸ் ஹேங்கிங் வெர்டிக்கலி, அது ரிலேட்டடாக உள்ளது கேஸ் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு இது வந்து அப்வர்டில் ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்றப்போ, இப்போது இதில் வந்து அப்வர்டில் ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்றப்போ லைக் அதே டயக்ராம் தான், அதே ஃப்ரீ பாடி டயக்ராம் தான். இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, இங்கே M1 அங்கே ஜீன் மட்டும் போட்டிருப்போம். கரெக்டாக? இங்கே வந்து T1ல் நம்ம ஜீன் மட்டும் போட்டிருப்போம். இங்கே +A ஆட் ஆகும். அதே மாதிரி இங்கே T2ல் நம்மளுக்கு +A ஆட் ஆகும். T3லையும் +A ஆட் ஆகும். இதுதான் ஆக்சிலரேட்டிங் அப்வர்ட்ஸ், சிம்பிள். அதுவே ஆக்சிலரேட்டிங் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸு அப்போர்டில் போகும்போது, டவுன்வர்டில் மைனஸ். அப்போ இங்கே -A அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இது கொஷின் சால்வ் பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சிஸ்டம்க்கான ஆக்சிலரேஷனும் அண்ட் 2 kg 3 kgக்கு நடுவில் இருக்க கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், F/M1 +, இது வந்து 3 பாடி சிஸ்டம். அப்போது F/M1 + M2 + M3. ஸோ இதுதான் ஃபார்முலா. F நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 Newton. அப்போ /M1 வந்து நம்மளுக்கு 2 + 3 + 5 அண்ட் 10/10 கேன்சல் ஆனால் 1 m/s². இதுதான் ஆக்சிலரேஷன். அண்ட் செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 kgக்கும் 3 kgக்கும் நடுவில் இருக்க கான்டாக்ட் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த சிஸ்டம்லேருந்து அங்கே வந்து N2 ஆக்ட் ஆகும், N ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த சைடு இதுக்கு N ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நார்மல் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 kg அண்ட் 3 kg. இந்த இடத்துல 3 kgனால இவங்களுக்கு ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், 2 kgனால அவங்களுக்கு ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ 3 பாடி சிஸ்டமில் நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா லைக் நமக்கு தெரியும்ல, அதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. டென்ஷன் எழுதிட்டுனா ஓகே. இப்போது 1 நிமிஷம். 10 மைனஸ், அதாவது 10 - n is equal to M1A. அப்போது n is equal to 2 × 1 - 10
அப்போது n is equal to 10 minus 2 அப்போது 8 நியூட்டன். ஸோ இதான் நார்மல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 டன். அண்டர்ஸ்டாண்டா? கிளியராக இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது வந்து 2 சிஸ்டம் 2 பிளாக் இருக்குது, ஆக்சலரேஷன் இருக்குது, ஃபார்முலா தான், டைரக்ட் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அங்கே எஃப்ன்னு இருக்கும், இங்கே பின்னு இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ ஆப்ஷன் 4. இது வந்து ஒரு டைரக்ட் கொஷின். ஓகேவா? அண்ட் கொஷின் நம்பர் 3. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பேரண்ட் வெயிட் வில் பி மோர் தென் ட்ரூ வெயிட் எந்த கேஸ்லன்னு கேட்குறாங்களா? W apparent greater than ஆக்சுவல் வெயிட். நம்மளோட கான்செப்ட் படி ஆக்சுவல் வெயிட்டு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம நார்மல் ஃபோர்ஸ் தான் ஃபீல் பண்ணுவோம், ஸோ அது கிடையாது. அண்டு லிஃப்ட் டவுன்வர்டில் மூவ் ஆகும்போது லைக் நம்ம வெயிட்லெஸ்ஸாக தான் ஃபீல் பண்ணுவோம், அதுவும் கிடையாது. லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் கிடையாது. லிஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் அண்ட் ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸிங். அப்போர்டில் மூவ் ஆகுது, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்றப்போ நம்மளுக்கு நம்மளோட ஆக்சுவல் வெயிட்டோட கொஞ்சம் வெயிட் அதிகமாக ஃபீல் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இந்த ஆப்ஷன் வரும், சாரி இது வரும். ஆப்ஷன் 4 கரெக்டு. லெஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்ட் அண்ட் ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸிங் கிடையாது, டவுன்வர்டுன்னு இருக்குது, ஸோ கிடையாது. லெஃப்ட் இஸ் மூவிங் அப்வர்ட் அண்ட் ஸ்பீட் இஸ் டிக்ரீஸிங் கிடையாது. லெஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்ட் அண்ட் ஸ்பீட் இஸ் டிக்ரீஸிங் இது ஓகே, இது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 4 7 இருக்கா? 4 7 ஆப்ஷன் நம்பர் 3. ஓகே, இது கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் இருக்குது, நான் அது மறந்துட்டேன். ஓகே, இந்த கொஷின் தான். ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பிளாக்ஸ் இருக்குது, ஸ்ட்ரிங்ஸ்னால கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் T3 கொடுத்துருக்காங்கல்ல, ஓகேவா? டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, M1 M2 கொடுத்துருக்காங்க, M3 கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். அண்ட் T1லையும் T2க்கும் டென்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆக்சலேஷன் தெரியும், F டிவைடட் பை M1 + M2 + M3. F வந்து டென்ஷனல் ஃபோர்ஸு, ஸோ 120 கொடுத்துருக்காங்க. அப்போது 120 டிவைடட் பை 10 15 + 10 + 5. ஓகே, அப்போ டோட்டலாக 30. 120 டிவைடட் பை 30, 0 0 கேன்சல் ஆகும், 3 4s are 12. அப்போ ஆக்சலரேஷன் 4 m/s². இப்போது நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? இது வந்து ஒரு நிமிஷம், இது வந்து நெக்ஸ்ட்டு கேட்குறது T1 அண்ட் T2 கேட்குறாங்க, ஐ மீன் டென்ஷன். ஓகேவா? ஓகே. இப்போது இது வந்து செகண்ட் சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கோங்க. T1 இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலாலே பார்த்துருப்போம், M1A 3 பாடி சிஸ்டமில். ஓகேவா? அண்ட் M1 நம்மளுக்கு என்ன 5 × 4, அப்போது 20 நியூட்டன். அண்ட் T2 is equal to நம்மளுக்கு ஃபார்முலா M1 + M2 is into A. M1 5 + 10 × 4, அப்போது 60 நியூட்டன். T2 வந்து நம்மளுக்கு 60 நியூட்டன். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஷின் போகலாம். ஸோ இந்த கொஷினில் என்ன அப்படின்னா, AX மேக்னிடியூட் ஆஃப் நெட் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. மேக்னிடியூட் ஆஃப் நெட் ஆக்சலரேஷன் இங்கே கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இங்கே லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால், ஏன்க்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி டயக்ராமில் தானே இருக்குது, மோஸ்ட்லி இங்கே லாமிஸ் தியரம் தான் அப்படின்னு தோணும். ஓகேவா? ஆக்சுவலாக நானே இந்த மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கேன், பட் அப்படி கிடையாது. ஸோ நம்ம லாமிஸ் தியரம் எப்போ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0 ஈக்குவலிபிரியமில் இருக்கும்போது தான் நம்ம வந்து லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே லாமிஸ் தியரம் நான் அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா ஃபோர்ஸும் இருக்குது, ஆக்சலரேஷனும் இருக்குது. என்னடா அது இந்த சவுண்டு? சரி, ஓகே. கரெக்டாக எடுக்கும்போது தான் எல்லா சவுண்டும் வருது. ஸோ இது வந்து 50 cos 53 டிகிரி, சைன் 53 டிகிரி வேர்ட்டிக்கலு. ஸோ இது வந்து ஹரிசாண்டல் காம்போனன்ட் 50 cos 53 டிகிரி. அண்ட் அதே மாதிரி இங்கே 100 sin 37 டிகிரி ஹரிசாண்டலாக, 100 cos
cos 37 degree. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஹரிசாண்டலாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சிருவோம். ஹரிசாண்டல் ஓகே, 100 into cos 37 degree ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல். ஓகே, டன். 100 into cos 37 டிகிரிக்கான வேல்யூ 4/5. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 80 நியூட்டன் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 50 cos 53 டிகிரி. 50 cos ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் காம்பவுண்ட் தான் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஓகேவா? 50 cos 53 டிகிரி 50 into cos 50 டிகிரிக்கான வேல்யூ 3/5. அப்போது 30 நியூட்டன். ஓகேவா? ஓகே, ஹரிசாண்டலுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் ஹரிசாண்டல். டன். நெக்ஸ்ட்டு வேர்ட்டிக்கல் காம்போனன்ட்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வேர்ட்டிக்கல் இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து நெட் ஃபோர்ஸ் ஆஃப் எக்ஸு. அப்போது அது வந்து 80 - 30, ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்காங்க. அப்போது நம்மளுக்கு 50 நியூட்டன். ஓகேவா? அப்போ ஆக்சலரேஷன் 50 divided by ஃபோர்ஸ் பை மாஸ் 50 divided by 10 நம்மளுக்கு 5. ஆக்சலரேஷன் 5 m/s². 10 நம்மளுக்கு ஆல்ரெடி கொஷினில் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் 100 sin 37 டிகிரி 100 into sin 37 டிகிரிக்கான வேல்யூ 3/5. ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 60 நியூட்டன் வரும். அண்ட் அதே மாதிரி இங்கே 50 sin 53 டிகிரி. ஸோ 50 into sin 53க்கான வேல்யூ 53 டிகிரிக்கான வேல்யூ 4/5. கேன்சல் பண்ணிங்கன்னா 40 நியூட்டன் வரும். அண்ட் இவங்க வந்து லைக் ஒரே டைரெக்ஷனில் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ப்ளஸ் ஆவாங்க. ஆக்சுவலாக கொஷினில் நம்மளுக்கு கீழே டவுன்வேர்டில் நம்மளுக்கு 17 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ 60 + 40 அவங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்காங்க. ஸோ -70. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. சரியா? அப்போது -70 அப்படின்னு தான் எழுதணும். அதையும் நீங்கள் +17 எழுதக்கூடாது. கிளியர் தானே? -70. அப்போது வந்து உங்களுக்கு 30. இப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் y is equal to like 30 divided by 10. அப்போது 3 m/s². ஸோ கொஷினில் கேட்குறது நம்மளுக்கு நெட் ஆக்சலரேஷன் தான் கேட்குறாங்க. அப்போது பைத்தாகரஸ் தியரம் படி வச்சு பார்த்தோம்னா ax² + ay² root of x²க்கு பதிலாக 5² + 3² ரூட்டு அண்ட் 34 √34. இது அப்ராக்சிமேட்டாக 5.38. ஸோ இதான் வந்து ஆன்சர். அண்ட் இதுதான் இன்றைக்கான கொஷின்ஸ். நான் இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து டெலிகிராமில் சென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து யாரெல்லாம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லெக்சர் முடிஞ்சதுக்கப்புறமும் நான் கொஷின் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணாலே எனஃப். பேசிக் கான்செப்ட்ஸ்க்கு எனஃப். அதுக்கு மேலே சால்வ் பண்ணுறது அது உங்களோட விருப்பம், அது உங்களோட திறமையும் கூட. தேங்க்யூ.